நீதிமொழிகள் 28:13 என்ன சொல்லுது தெரியுமா? தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படின்னு வசனம் சொல்லுது. பாவத்தை மறைக்கிறது அப்படின்னா, சிலர் பெரிய பாவம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. அது பாவம்ங்கிற உணர்வே அவங்களுக்கு இருக்காது. நம்ம இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்கிறோம், மற்றவங்களை ஹர்ட் பண்ணிருக்கிறோம், நமக்கு உதவி செய்தவங்களை, நம்மோடு கூட இருந்தவங்களை, எவ்வளவோ நம்ம காரியத்துல நமக்கு உதவியா இருந்தவங்களுக்கு விரோதமா நம்ம நிறைய காரியங்களை செய்திருக்கிறோம், மறைவான பாவங்களை துணிகரமாய் செய்திருக்கிறோம் அப்படின்னு உணர்வே இல்லாம இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய இரக்கம் கிடைக்காது. இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம்னு நினைப்பாங்க, ஆனா ஒரு நாளும் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவங்க வாழ்வடைய மாட்டாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. வாழ்வடைய வேண்டும், ஒரு மனிதன் வாழ்ந்திருக்க வேண்டும், வாழ்க்கையில அவன் செழிப்பாக வேண்டும். ஒரே மாதிரி அவனுடைய வாழ்க்கை ரொம்ப நாளா இப்படியே இருக்குது, நமக்கு ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு நினைக்கிற ஜனங்கள் திருந்த வேண்டும். முதலாவது தன் பாவத்தை மறைக்க கூடாது. பாவம் பண்ணிட்டு துணிகர இருதயத்தோட தேவ சந்நிதியில போய் நின்றுட்டு இருப்பாங்க, கர்த்தரை பத்தியே பெருமையா பேசிட்டு இருப்பாங்க, ஆனா உள்ளத்துக்குள்ள பாவத்தை வைத்துக் கொண்டிருப்பாங்க. இப்படிப்பட்ட ஜனங்கள் தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறார்கள், அவங்க வாழ்வடைய மாட்டாங்க. ஆனா என்னைக்கு நம்ம செய்தது பாவம்னு மனம் திரும்பி கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி தங்களை தாங்களே தாழ்த்தி ஒப்புரவாகிறாங்களோ, அன்னைக்குதான் தேவனுடைய இரக்கத்தை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று வேதம் சொல்லுது. அந்த இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரக்கத்தை கெஞ்சுங்க, இரக்கத்தை கேட்டு வாங்குங்க, பாவத்தை விட்டு விலகுங்க, நிச்சயமாய் வாழ்வடைவீங்க. ஆமேன்.